கௌதம், ஏன் ஒண்ணுமே பேசாம வர? வழக்கம் போல திட்டு, சுருக்குன்னு தைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு, இல்ல சட்டு சட்டுன்னு எரிஞ்சு விழு. இப்படி நீ ஒண்ணுமே பேசாம வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு எதுவும் சொல்லணும்? நான் என்ன சொன்னாலும் நீ உன் இஷ்டப்படி தான் நடக்க போற. நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் கோமாளி மாதிரி வரணும்னு என் தலையில எழுதியிருக்கு. இதுக்கு எதுக்கு நான் எதுவும் சொல்லணும்? பத்தாததுக்கு நான் சொல்ற நல்லது உனக்கு திட்டுற மாதிரி தான் இருக்கும். உன் மேல அக்கறையா பேசுறது சுருக்கு சுருக்குன்னு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எதுவும் பேசல. இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? இந்த பணத்தை விமலுக்கு கொடுக்கறதுனால தானே? இது அம்மாவும் விமலும் பேசி முடிவு பண்ணது. இதுல நான் என்ன பண்ண முடியும்? போய் சொல்லாது ஜெனி. உனக்கு இந்த பணத்தை அவனுக்கு தூக்கி கொடுக்கறது இஷ்டம் தான். நீயும் இந்த வேலையை சந்தோஷமா தான் செய்யற. நானும் அப்பத்திலேருந்து உன் முகத்தை பார்த்துட்டு தானே வரேன். உண்மைதான். எனக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுல வருத்தமோ சங்கடமோ இல்ல. நான் சந்தோஷமா தான் செய்யறேன். அவன் அடுப்படி வரைக்கும் வரதுக்கு அவன் நல்லவன் காரணம் சொன்னீங்க. உன் மொபைல் ஃபோன் டாக்குமெண்ட் இதெல்லாம் அவன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப ஜென்யூனானவன் ரீசன் சொன்னீங்க. இப்போ இந்த 5 லட்ச ரூபா தூக்கி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? அதே காரணம் தான் கௌதம். விமல் நல்லவரு, ரொம்ப ஜென்யூனானவரு, அதுதான் காரணம். நீ வேணா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணி பாரு. எல்லாரும் ஒரு சின்ன ஊர்ல இருந்து இங்க வந்தவங்க, குடும்பமா சேர்ந்து ஒத்துமையா உழைக்கிறவங்க, அன்பு பாசம்னு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவங்க. எனக்கு விமல் மட்டும் இல்ல, அவங்க மொத்த ஃபேமிலியுமே எனக்கு பிடிக்கும். அவங்க பண்ணிட்டு இருந்த பிசினஸ் ஒரு 5 லட்ச ரூபாயில மாட்டிட்டு இருக்கு. அதனாலதான் அம்மா இந்த ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. இதுல பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குமோ அதை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது தானே வாழ்க்கை. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்ல, செக் லீஃப் இல்ல, சும்மா கொடுத்துருவீங்களா? நாளைக்கு அவங்க சீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? எதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம பணம் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் உங்களை காரி துப்புவாங்க. அவங்க ஓட மாட்டாங்க கௌதம், எனக்கு 100% தெரியும். நாங்க ஒன்றும் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தல. டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி பிளாங்க் செக் லீஃப்லாம் வாங்கி பணம் கொடுக்கறதுக்கு. இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று நாங்க வாங்குறதே அவங்க கிட்டே ஃபீல் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படியே அவங்களால கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு விட்டுருவோம். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவி செய்யறதா நினைச்சுதான் நாங்க இதை செய்யறோம். அதனாலதான் விமலும் பாரியும் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டுமேன்னு சொன்னப்போ எங்க அம்மா அது வேண்டாம் ஜெனிஃபர்னு சொன்னாங்க. அது கடன் கொடுக்கற மாதிரி இருக்கும், நீ போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. சோ உங்க வீட்டுல பணம் கொட்டி கிடக்கு, வரவன் போறவனுக்கெல்லாம் இப்படிதான் தூக்கி கொடுப்பீங்க? கொட்டி கிடக்குதுன்னு இல்ல கௌதம், ஆனா கொஞ்சமா பணம் இருக்கு. அது ஏன் தேவைக்கும் எங்க அம்மா தேவைக்கும் போக மிச்சம் கொஞ்சம் இருக்கு. அத வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுல நாங்களும் குறைச்சு போயிட மாட்டோம்ல. உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? தேவைக்கு போக கொஞ்சம்னு சொல்றியே, அந்த கொஞ்சங்கிறது எவ்வளவு? 1 கோடி இல்ல 2 கோடி? அதுக்கு மேல இருக்குமோ? என்ன கௌதம், ஏதோ யோசிச்சுட்டே வர? நான் சொன்னதுல உனக்கு கன்வின்சிங்கா இல்லையா? இல்ல, பணம் பணம்னு அலையிற உலகத்துல நீங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ அழகான இதயத்தை எப்படி கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருன்னு யோசிச்சேன். அவ வந்த நாள்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எழுதுகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? யாராச்சும் நம்புனீங்களா? எல்லாரும் என்னதானே பொறாமக்காரன்னு முத்திரை குத்துனீங்க. இப்ப பாருங்க, உங்க அக்காவே சொல்லிட்டாங்க. இப்போது உங்களுக்கு புரியுதா நான் சரியா சொன்னேன்னு? அம்மாடி அம்மாடி அம்மாடி, என்ன பேச்சு பேசுனா? எவ்வளவு பெரிய நாடகம் போட்டா? துபாய் கான்ட்ராக்ட் 50 லட்சம்னு எவ்வளவு பேச்சு பேசியிருக்கா? இந்த லட்சணத்துல எனக்கு வேற பாடம். உனக்கு பினான்ஸ் தெரியல, பிசினஸ் தெரியலன்னு லெக்சர் வேற.
வைங்க. எப்ப பார்த்தாலும் நான் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. டேபிள்ல ஒண்ணு போட்டுக்கிட்டு சேர ஒண்ணு போட்டுக்கிட்டு அவ பண்ற அலப்பற இருக்கே, விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி. என்ன விடுங்க, நான் என்ன சொன்னது கூட தாங்கிப்பேன். உங்களை எவ்வளவு சந்தேகப்பட்டுட்டா, எவ்வளவு பேச்சு பேசிட்டா, அதெல்லாம் நினைக்கும் போது தாங்க எனக்கு ஆத்திரமா வருது. மல்லிகா, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? இங்க பார், கணக்கு வழக்கு கூட பார்க்க விடாம ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணுங்க. அவ சரியா இல்ல நான் சரியான்னு. இதனால அவ சொன்னது பொய்யா இல்ல நான் சொன்னது பொய்யான்னு எனக்கு இதெல்லாம் தெரியலன்னா மண்டையே வெடிச்சிரும். இங்க பார், இப்ப அதை தெரிஞ்சு என்ன செய்ய போற மல்லிகா? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எழில் இந்த வீட்ல யாரோ ஒருத்தி கிடையாது, பாரியோட தங்கச்சி. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நம்மளை விட அதிக உரிமை எழிலுக்கு தான் இருக்கு. நம்ம எழில குறை சொன்னா நம்ம பொறாமையில தான் பேசுறோம் எல்லாரும் நினைச்சுப்பாங்க. இங்க பாரு மல்லிகா, பேசாம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். எதுக்கு நமக்கு வீண் பிரச்சனை? எதுங்க வீண் பிரச்சனை? இந்த வீட்ல நான் போய்க்காரியா நிக்கலாம், அத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எழில யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அப்படித்தானே? என்ன பொறாமக்காரி கோபக்காரன்னு எல்லா பேச்சும் பேசலாம், அத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. யாரு உண்மையா பொய்யா இருக்காங்களோ அவங்கள எதுவும் நான் சொல்லிடக்கூடாது. எந்த ஒரு நியாயங்க இது? மல்லிகா, இப்ப யாரு உன்னை பொய்க்காரி பொறாமக்காரின்னு சொன்னது? ஏன் எல்லாரும் தான் சொல்றீங்க? அன்னைக்கு பாரி மாமா சொன்னாரு, அத்தை சொன்னாங்க, ஏன் அக்கா கூட எனக்கு அட்வைஸ் பண்ணா. அவள ஏங்க நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணல? நான் உன்னை பொய் சொல்ற பொறாமப்படுறேன்னு எப்பயா சொல்லியிருக்கனா? சொல்லல, ஆனா உங்க மனசுல நினைக்கிறீங்கல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். ஏய், நான் மனசுல அப்படி நினைக்கிறேன், உனக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க பார்வையிலேயே பேச்சிலேயே தெரியுதே. நான் ஒண்ணு சொல்லும் போதும் என்னதானே நீங்க தப்பானவளா பாக்குறீங்க. இங்க பாரு மல்லிகா, நீ பொய் சொல்றதா நான் நினைச்சதே கிடையாது. இத பொருட்படுத்த வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ பொறாமப்படுத்த நான் நினைக்கல, இதெல்லாம் கடந்து போகணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, இந்த கம்பெனி நம்ம உழைப்பு, நம்ம கண்ணீர், நம்ம வியர்வை. அவ பண்ற மோசடியில பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சரி, இப்போ என்ன செய்யணும் சொல்லு. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணுங்க. அவ இந்த வீட்ல போய் சொல்லிட்டு தெரியறாளா இல்ல நான் போய் சொல்லிட்டு தெரியறேனான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இப்போ உனக்கு அவ்வளவுதானே வேணும்? சரி விடு, நான் இப்போ போய் அவளை விசாரிச்சு என்னன்னு கேட்டு சொல்றேன். எழில், சொல்லுங்கண்ணே. எனக்கு அறிவோட ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன். எழுதிக்கோங்க. 9841162323. என்ன எழில் இது? அறிவு துபாயில தானே இருக்காரு, துபாய் நம்பர் சொல்லாம லோக்கல் நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்க? சாரிண்ணா, நம்ம லோக்கல் நம்பர் தானே அதிகமா யூஸ் பண்றோம், அந்த ஞாபகத்திலேயே சொல்லிட்டேன். துபாய் நம்பர் இப்ப புதுசா தானே வாங்கியிருக்காரு, அவர் துபாயில தானே இருக்காரு. அவரோட துபாய் நம்பரு நான் மொபைல சேவ் பண்ணி தான் வச்சிருந்தேன், கை தவறி இன்னைக்கு தான் டெலீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் அவர் என்ன கூப்பிடுவாரு, சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா உங்கள்ட்ட கொடுக்குறேன்னு. அவரு துபாயில தானே இருக்காரு. ஆமாண்ண, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? சரிம்மா, ஃபோன் நம்பர் இல்லைன்னா பரவாயில்ல, அவர் எங்க இருக்கான்னு அட்ரஸ் சொல்லுங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் துபாய் போறான், எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டான். நம்ம அறிவு அங்க இருக்கிறதா சொன்னேன். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நம்ம அறிவு கிட்ட அவன் கேட்டுப்பான்ல, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்களேன். அண்ணன், அவரே ரொம்ப பிஸியா இருக்காரு, அவர்கிட்ட போய் இவர் உதவி கேட்டா அவரால எப்படின்னு உதவி பண்ண முடியும்? அது மட்டும் கிடையாது, யார்கிட்டயும் அவர் அட்ரஸ் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. எனக்கே வாரத்துல ஒரு நாள் தானே ஃபோன் பண்றாரு, அவரை போய் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? இல்ல எழில், ஒரு வேளை என் ஃப்ரெண்டோட உதவி அறிவு கூட தேவைப்படலாம்ல. எப்படியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்னென்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு, அவருக்கு போய் எதுக்கு உங்க ஃப்ரெண்டோட உதவி? யாரும் அவரை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும்னு. அப்போ அட்ரஸும் தரமாட்டேன், ஃபோன் நம்பரும் தரமாட்டேன், அப்படித்தானே? அப்படி இல்லைண்ணே, ஃபோன் நம்பர் கண்டிப்பா தரேன். இன்னைக்கு இல்ல, நைட் அவர் எனக்கு கால் பண்ணுவாரு, அப்ப நிச்சயமா கொடுக்கறேன். இப்ப கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? உளறி தொலைச்சிட்ட முண்டோ முண்டோ.
சந்தேகம் வந்திருக்குமா வந்திருக்காதா ஒண்ணுமே புரியவே இல்ல. எப்படியாச்சும் சமாளிச்சாகணும். என்னங்க வாங்க. பாத்தீங்களா எப்படி முடிச்சான்னு பாத்தீங்களா? பதில் சொல்ல முடியாம எவ்வளவு தடுமாறுனா பாத்தீங்களா? புருஷன் துபாயில இருக்கிறது உண்மைன்னா போன் நம்பரை சொல்ல வேண்டியதானே? நம்பர் டெலீட் ஆயிடுச்சுங்கறா. அட்ரஸ் எங்க வீட்டுக்காரர் யாருக்கும் சொல்ல கூடாதுன்னு சொல்றா. எவ்வளவு பித்தலாட்டம் பண்றா பாருங்க. எங்க அண்ணி சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. இவ ஃப்ராடே தான். இவ புருஷன் நிச்சயமா துபாயில இல்ல. நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்திட்டு தான் இருக்கா. மல்லிகா, நீ ரொம்ப டென்ஷனா இருந்த. உனக்காக தான் நான் போய் விசாரிச்சேன். இத பார், இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு நிம்மதியா போய் வேலையை பார்ப்போ. நிம்மதியா வேலையை பார்க்கத்தாங்க போறேன். அவ என்னைக்கு நம்ம வீட்ல அடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, இன்னைக்கு நல்லா தூக்கம் வருங்க. ஹாய். ஜெனிஃபர் அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. விமல் இருக்காரா? எல்லாரும் இருக்காங்க. உள்ள வாங்க. வாங்கக்கா. வா கௌதம். அம்மா 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 ஜெனிஃபர் அக்கா வந்திருக்காங்க. ஹாய் ஆண்டி. வாமா. நல்லா இருக்கியாம்மா? அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க. உள்ள வாமா, வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஹாய் தம்பி விமல், பாரி, ஜெனிஃபர் வந்திருக்காப்பா, வாங்கப்பா. வாங்க. வாங்க. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானும் சகலையும் வந்திருப்போம். எதுக்கு உங்களுக்கு வீண் சர்மம்? ஐயோ, இதுல என்ன பெரிய சிரமம் இருக்கு? 1 மினிட். இந்தாங்க, நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. வாங்கிக்கோங்க. அம்மா கிட்ட கொடுங்க. வாங்கிக்கோங்க ஆண்டி. அத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கமா. வாங்கிக்கோங்க. உங்க அம்மாக்கு தங்கமான மனசுமா. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இந்த காலத்துல இவ்வளவு பெரிய உதவியை யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த கடவுள் தான் எங்களுக்கு உதவி பண்றதுக்குன்னு உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அம்மா, இது ஒரு சாதாரண விஷயம். எதுக்காக போய் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கீங்க? நாங்க சும்மாவா தரோம்? கடனா தானே கொடுக்கறோம். கடனாவே இருக்கட்டுமேமா. இந்த காலத்துல ஒரு பத்திரம் கூட இல்லாம யாருமா இவ்வளவு பெரிய பணம் கொடுப்பாங்க? இது நிச்சயமா உங்க பெரிய மனசுதான் காட்டுது. நாங்கெல்லாம் ரொம்ப நன்றி சொன்னோன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுமா. கம்பெனியை மட்டும் ரன் பண்ணிட்டோம்னா இந்த பணத்தை 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவோம். ஒண்ணுமே அவசரம் இல்ல, நீங்க மெதுவாவே கொடுங்க. நீங்க எல்லாரும் நல்லபடியா முன்னேறி வரணும் தான் எங்களோட ஆசை. கண்டிப்பாங்க ஜெனிஃபர், நீங்க வேணா பாருங்க. இன்னும் 1 வருஷத்துல நம்ம பாசமலை மசாலாவை தமிழ்நாடு முழுக்க தெரியற மாதிரி பண்ணிடுவோம் பாருங்க. அதுவும் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுசா நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனால நிச்சயமா கம்பெனியை மேல கொண்டு வந்துருவோம். ம். இருமா, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன், இருந்து சாப்பிட்டு போ. இல்லம்மா, இப்ப எதுவுமே வேண்டாம். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். அம்மா, யாருமா இந்த தம்பி? வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டுமா கௌதம். துணைக்காக சும்மா கூட்டிட்டு வந்திருக்கேன். தம்பியாவது காப்பி குடிக்கணுமா? இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். விமல், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி ஜெனிஃபர். ஒரு நிமிஷம் இருமா. அம்மா மல்லிகா, அங்க பூ கட்டி வச்சிருக்கல, அதை கொண்டு வந்து உன் கையால ஜெனிஃபர் கையில கொடுமா. சரிங்க அத்தை. இந்தாங்க. சரி, கிளம்புறோம். போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி, டைமுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஏய், தேங்க்யூன்னு சொல்ல அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ்க்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா முன்னேறிடணும், ஓகே? ஓகே ஜெனி, சரி, கண்டிப்பா. நாங்க கிளம்புறோம். கம். ஜெனிஃபர், ஒரு நிமிஷம் விமல் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே.
எப்படியோ குளிப்பாட்டி சோப் போட்டு ஐஸ் வச்சு 5 லட்சம் ரூபா கறந்துட்டீங்க. இது அப்படியே கொடுக்காம அமைக்கிறலான்னு மட்டும் கனவுல கூட காணாதீங்க. உங்க எல்லாரையும் நார் அடிச்சிருவேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கௌதம், கொடுக்காம இருந்தா தானே பிரச்சனை. இந்த விஷயத்துல நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எங்களை நாரடிக்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையே இருக்காது. பார்க்கலாம். அம்மா பணத்தை கொடு. 5 லட்ச ரூபாய் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நான் பீரோல வச்சிடுறேன். இந்தா பத்திரம். விமல், இவ்வளவு பெரிய அமௌண்ட் நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இது நடந்திருக்கு. நாங்க எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க. சகல, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். எல்லாரும் ஒரு பெரிய கனவை சுமந்துகிட்டு இருக்கோம். நாம பெருசா ஜெயிக்கணும். அதான் என் விருப்பம். கண்டிப்பா விமல், நாளைக்கு காலையில போய் முதல் வேலையா அந்த வரியை கட்டிட்டு வந்துருவோம். அப்புறம் ஒரு நல்ல நாளை பார்த்து நம்ம கம்பெனியை திறந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது விமல். என்ன சொன்ன? உன் புருஷன் துபாயில பர்ஜ் கலிஃபால ஆபீஸ் வச்சிருக்காரா? விடியட்டுண்டி. நாளைக்கு அவர் எங்க வேலை பாக்குறாருங்கறத ஊருக்கே நான் தெரிய வைக்கிறேன். மேடம், வா கோகிலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஆனா உங்களை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மிஸ் பண்றியா? என்ன மேடம் சிரிக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே என்ன மிஸ் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான். என் லைஃப்லயே என்ன பார்த்து மிஸ் பண்றேன்னு யாருமே சொன்னதில்ல. ஓகே, அது போகட்டும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாசமலர் குடும்பத்துக்காரங்க? உள்ள பூந்து ஒரு கலக்கிட்டேன் மேடம். உள்ள பூந்து பத்த வைக்க வேண்டிய இடத்துல பத்த வச்சுட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1-2 வாரத்துல மொத்தமா ஜெகஜோதியா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். சபாஷ், இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மேடம், முதல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இதுதான் மேடம் நடந்தது. மேடம், என்னோட கால்குலேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி நான் பத்த வச்ச வெடி கரெக்டா வெடிச்சதுன்னா மல்லிகாவும் விமலும் வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தாமரையும் மல்லிகாவும் பிரிஞ்சிருவாங்க. அப்புறமா எதுக்கு பாசமலர் மசாலா கம்பெனியை நாம அழிக்கிறது? அதுவா தானா அழிஞ்சிரும் மேடம். ஃபேண்டாஸ்டிக் கோகிலா, கலக்குற. உன் சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கமிட்மெண்ட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன மேடம்? நீ உன் வீட்ல இருந்தாலும் என் ATR மசாலா கம்பெனிக்காக தான் வேலை பாக்குற. அதனால மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா உன் அக்கவுண்ட்ல உன் சேலரிய ஜாஸ்தியா கிரெடிட் பண்ண சொல்லியிருக்கேன். எடுத்து சந்தோஷமா செலவு பண்ணு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். இந்த சந்தோஷத்திலே நீ நின்னுடக்கூடாது. அடுத்து நான் உன்னை பார்க்கும்போது பாசமலர் மசாலா ஃபேமிலியில எந்த 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது. அத மட்டும் நீ செய்யி, உன்னை இன்னும் பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். தேங்க்யூ மேடம். சரிங்க, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் என்னை பார்த்துக்கிறேன். நீயும் உடம்பு பார்த்துக்கோ. ஓகேவா? சரி, நான் ஃபோன் வைக்கிறேன். சரிங்க. ஓகே.